இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒரு 15 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ரீசென்ட்டா அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 to 7 இயர்ஸ் முன்னாடிலேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்குள்ளார ஒரு லவ்வா மாறி, ஒரு வில்லிவாக்கத்துல ஒரு வீடு எடுத்து தனியாவே 2 வருஷம் அவங்க ஒண்ணாவே இருந்திருக்காங்க. சோ 2 பேரும் செப்பரேட்டா வாழ்ந்திருக்காங்க. லிவிங் ஆமா. டுகெதர் மாரி. லிவிங் தான். லிவிங் தான். மாதர்லாம் இல்ல. லிவிங் டுகெதர்லயே வாழ்ந்திருக்காங்க. ஓகே. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டிருக்காரு. அது வந்து அவங்களால முடியாதுன்ற காரணத்தால அவங்களே ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப திருமணமாகி இருக்கவங்க வந்து ஆமா. இவங்க பார்த்து கொடுத்த பெண். ஆமா. இவங்க தான் அந்த பொண்ணு வைஷு. பார்த்து ஆமா. திருமணத்துக்கு அப்புறமும் என் கூட தொடர்புல தான் இருந்தாரு. இப்ப 3 வரைக்கும் வருஷமா இருந்தாரு. ஓகே. இப்போ ஒரு 5 to 6 மந்த்தா பேசுறது இல்ல. என்ன அவாய்ட் பண்றாரு. எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தாலும் அவாய்ட் பண்றாரு. எல்லா இடத்துலயும் அவாய்ட் பண்றாரு. சோ அதனால எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. சில பேர் என்ன வெளியே பேசிக்கிறாங்கன்னா எல்லாம் ஒரு ஃபேம் தேடிக்கிறதுக்காக வந்துட்டு இப்பெல்லாம் ரீசன்ட் டைம்ல மாதம்பட்டி அவர்கள் ஒரு இஷ்யூ போச்சு. இல்ல அப்படி இல்ல. அது நீங்க வந்து அப்படி எடுக்காதீங்க. பாதிக்கப்பட்ட சைடுல இருந்து கொஞ்சம் பார்க்கணும். உங்களை யாராவது இது மாதிரி ஏமாத்திருந்தாலோ, பணம் வாங்கிட்டு ஏமாத்திருந்தாலோ, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு பொய்யான இதுல பண்ணியிருந்தாலோ, கண்டிப்பா புகார் கொடுக்க முன்வாங்க. கண்டிப்பா புகார எடுத்துப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே நடக்கும். சரியா? நீங்க இது நம்ப குடுத்தா எடுத்துப்பாங்களா? அந்த மாரி ஒரு எண்ணமே வேணாம் உங்களுக்கு.